ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். விலைக்கு கிடைப்பது ஒளி, வெடித்தால் கிடைப்பது ஒளி. மாட்டிற்கு இருப்பது வாள், மரத்தை அறுப்பது வாள். உயர்ந்து நிற்பது மலை, உயிர்களை காப்பது மழை. வேகமாக ஓடும் குருவி அடையாள அட்டை. 2 டிகிரி முடிச்சிருக்கிற நீ என்ன வேலை பார்த்துன்னு இருக்கிற? கம்பெனிக்கு எங்கன்னா போய் கை நிறைய சம்பாதிச்சு வந்து போடுன்னா விவசாயம் அந்த விவசாயத்தை பாரு. இந்த வேலை உனக்கு தேவையா? இது தேவையா உனக்கு? எங்கன்னா கம்பெனிக்கு போனா உழைச்சி சாப்பிடலாம் இல்ல? 4 ரூபாய் சம்பாதிச்சு இது தேவையா உனக்கு? 4 ரூபாய் இதுல செலவு பண்ணிட்டு அதுல 1 ரூபாய் கூட எடுக்க முடியாது. இந்த விவசாயம் உனக்கு தேவையா? அந்த விவசாயத்தை பாரு எப்படி இருக்குது. 4 ரூபாய் செலவு பண்ணிட்டு அதுல 1 ரூபாய் கூட எடுக்க முடியாது நிலைமையில இருக்குது. அந்த வீடு பாரு எப்படி இருக்குதுன்னு. அந்த வீட்டை சரி பண்ணி இருக்கிறத பார்க்கலாம்னு சொன்னாக்கா நீ தேவையில்லாம விவசாயம் சொல்லிட்டு ஏன் நம்ம இது பண்ணிட்டு இருக்கிற நீ என்ன பண்ண முடியும்? போறது போதும் போயின்னு தான் இருக்கும். அது விவசாயத்தை விட்டுற முடியுமா நம்மளால? ஏழுமலை வந்தாரு இன்னைக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு. இது இடத்த கொடுத்துருமா அப்படின்னு சொல்றாரு. அவர்கிட்ட கொடுத்துட்டு காசை வாங்கி இந்த வீடு பாரு, அந்த வீடு என்ன நிலைமையில இருக்குதுன்னு வீட்டை பாரு, வீடெல்லாம் ரெடி பண்ற வேலையை பாரு. குழந்தைங்க வளர்ந்துட்டு வரானுங்க, அவங்களுக்கு படிப்பு செலவுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படுது. கூட படிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு என்னவா இருக்கிறாங்க தெரியுமா? ஒருத்தர் விவோவா இருக்கிறான், ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறானுங்க, கலெக்டரா இருக்கிறான், எல்லாமே இருக்கிறான். நீ மட்டும்தான் வந்து உருப்பிடாம விவசாயன்ற. அந்த விவசாயத்தினால நீ என்ன லாபத்தை சம்பாதிச்சிருக்கிற? எங்கன்னா கம்பெனி போனா நிம்மதியா நம்ம குடும்பத்தை காப்பாற்றலாம். கம்பெனி போனால் 30 நாள் வேலைம்மா. உனக்கு எதனா ஒரு வழி வந்தால் நான் வந்து உன் பக்கத்தில் நிற்க முடியுமா? இதுக்கு காசு எந்த வழியினாலும் சம்பாதிச்சலாம். ஆனால் விவசாயம் பண்ணால் தான் நம்ம சாப்பிட முடியும். அரசியல்வாதியும் சினிமாக்காரனும் விவசாயத்தை பற்றி தான் பேசுகிறான். நாங்காட்டியும் அவனும் சேர்த்து கிடையாது, அவன் பிள்ளைங்களும் சேர்த்து கிடையாது. நம்ம தாண்டி நம்ம விவசாயத்தை நம்ம காப்பாற்றிக்கணும். சும்மா ஏமா அப்பாவை திட்டிங்க? விவசாயம் இல்லைன்னா எப்படி சாப்பாடு சாப்பிடுவேன்?